இங்க நம்ம ஹீரோக்கு வாய் பேச முடியாது, எனக்கு காது கேட்காது. அவன் கன்னியாகுமரியில அவன் தங்கச்சி கூட வாழ்ந்துட்டு வரான். அங்கேயே நம்ம ஹீரோயின் டூரிஸ்ட் கைடா வேலை பார்த்துட்டு நம்ம ஹீரோவ லவ் பண்றான். நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தா யார் எதுன்னு பார்க்காம அடிச்சிருவான். அப்படிதான் ஒரு வாட்டி சர்ச் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப் ஆளுங்களை போட்டு அடிக்க ஹீரோயினுக்கு பல பாஷை தெரிஞ்சதால பஞ்சாபி கலெக்டர் விஷயத்த சொல்லி புரிய வச்சு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்றாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினா பிடிச்சது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரமல வாட்ச்மேனா வேலை கிடைக்குது. ஹீரோ அங்க இருக்கிற பசங்களோட ஹாப்பியா இருக்கான். ஒரு நாள் ஒரு 3 பேர் அந்த ஆசிரமல இருக்கிற கண் தெரியாத பொண்ணுங்க குளிக்கிறத பாத்துறாங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவன் கோவம் வந்து அதுல 2 பேரை அடிச்சே கொண்டுறான். மறுநாள் அந்த 2 பேரும் கொலைக்கு எல்லாரும் அந்த ஆசிரமம் மேல வழிபட ஹீரோவே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறான். ஆனா ஜட்ஜ் மோட்டிவ் என்னன்னு தெரியாம தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு போலீஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அப்பாயிண்ட் பண்ண அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஹீரோ எதுக்காக கொண்டுன்னு சொல்ல மாட்டான். ஒரு கட்டத்துல ஹீரோக்கு பெயில் கிடைக்க ஹீரோ அந்த தப்பு பண்ண 3வது ஆளை தேட ஆரம்பிக்கிறான். எதனால கொலை பண்ணுன்னு அவன் தங்கச்சி கேட்டும் சொல்லாததால தங்கச்சி கோச்சிட்டு ஆசிரமல போய் தங்குறா. இதுக்கு நடுவுல அந்த மாற்றுத்திறனாளி பொண்ணுங்க போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்புறம் அந்த 3வது ஆள் இறந்து போனவங்க வீட்டுல போய் அவனோட வேலையை காட்ட அவங்க ஹீரோக்கு அவனை காட்டி கொடுக்குறாங்க. ஹீரோ அவனை கொண்டுட்டு மறுபடியும் போலீஸ்ல சரண்டர் ஆக ஜட்ஜுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவன் மேல போதுமான ஆதாரம் இல்லைன்னு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஆனா எங்க தன்னோட அண்ணனுக்கு தூக்க தண்டனை கிடைச்சிருமோன்னு ஹீரோட தங்கச்சி கிணத்துல விழுந்து செத்து போயிடுறா.